ஹாய் கைஸ், ஃபிஃப்த் எபிசோட் பார்க்கலாமா? லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோயின் வந்து ஹீரோ மேல காஃபி கொட்டி விட்டுருப்பாளா? ஹீரோவும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்போ நான் கிளம்புறேன். ஆனால் வந்து நம்ம என்னவோ திரும்ப திரும்ப மீட் பண்ணுவோம்னு தோணுது. அப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறான். அப்பா சிஷான் நம்ம அண்ணக்கார ஹீரோ கிட்ட போயிட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப சின்ன பொண்ணு, தெரியாம பேசிட்டா, மன்னிச்சிரு, அவளுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்றான். அப்பா ஹீரோ, நீ வந்து என்ன ஃப்ரெண்டா பார்க்குறப்போ உன் தங்கச்சி ஜோக் பண்ணான்னு நான் விட்டுருவேன். ஆனா நீ என்ன ஜென்ரலா பார்க்குற அப்படிங்கிறப்போ அது தப்பா? நீ என்ன நினைக்கிற அப்படின்ன உடனே, இல்ல செங்ஃபு, நான் ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன் அப்படின்ன உடனே, அப்போ அவ்வளோதான் சிம்பிள் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். அவங்க போனதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு தான் கையில பயங்கரமா அடிபட்டிருக்கு. அது சரி பண்றதுக்காக மருத்துவர் வந்து சரி பண்ணிட்டு இருக்காரு. அப்பா அண்ணன் வரா, வந்துட்டு இப்போ ஓகே தானேன்னு கேட்டதுக்கப்புறம் ஏதாவது எவிடன்ஸ் விட்டுட்டு வந்துட்டியா என்ன? ஏன்னா ஹீரோ கண்ணுல இருந்து தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதை பத்தி எனக்கு தெரியல. ஆனா நான் ஒரு வேர்ட் சொல்றேன், அதை வந்து பொருளையா கிளப்பி விட்டுருங்க, அதை வச்சு நம்ம கொஞ்சம் டைவர்ட் பண்ண முடியும் அப்படின்றா. அடுத்த நாள் ஹீரோவும் ஹீரோவோட அசிஸ்டண்ட்டும் வெளியே போகலான்னு பார்க்குறப்போ வெளியே ஃபுல்லாக அப்படியே பொண்ணுங்க கூட்டமாக வந்து ஹீரோ பேர் சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்து என்னடா இது அப்படின்னு ஹீரோவே பயந்துடுறான். அது என்னன்னா, ஹீரோயின் சொல்லியிருப்பா இல்லையா, எனக்கு ஒரு வேர்டை பரப்புறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. அது என்னன்னா, ஹீரோவுக்கு வந்து வெஸ்டர்ன் ரீஜியனில் கிடைக்கிற சென்ட் டைப்பு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்னு சொன்னதுமே ஹீரோ வந்து பெரிய பொசிஷனில் இருக்க ஒரு ஆளா, அதனால அங்கே இருக்க எல்லா பொண்ணுங்களுமே ஓடி வந்துடுறாங்க. ஏன் சேஷாங் கூட என்னதான் ஹீரோ அப்படி கேட்டிருக்கானோ, ஐயோ நம்ம கிட்ட வேற அந்த மாதிரி ஒரு சென்ட் இருக்கே, நம்ம போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த சென்ட் எல்லாம் போட்டுட்டு ஹீரோவை பார்க்க போயிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ கிளவரா திங்க் பண்ணி தன்னோட அசிஸ்டண்ட்டுக்கு இவனோட ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுட்டு இவன் ஜாலியா ஹாயா போயிடுறான். அந்த அசிஸ்டன்ட்னால நடக்க கூட முடியல. அவன் ஹீரோன்னு நினைச்சிட்டு எல்லாரும் அவன் மேல போய் பாஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து முகத்தை மூடிட்டு தான் போயிட்டு இருப்பான். அப்போ வந்து ஸ்டேஷன் வந்து அவனை கிராஸ் பண்ணி போவான். அவன் கிராஸ் பண்ணி போறப்போ சேஷாங் போட்ட ஸ்மெல் வந்து அவன் எங்கேயோ பார்த்துருக்க மாதிரி இருக்கும். என்னன்னா, இந்த அரிசி திருடுறப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ மேல ஒரு சென்ட்டை தூக்கி போட்டிருப்பாள், அதே ஸ்மெல் தான் இந்த ஸ்மெல்லும் வருது. ஹீரோவும் சரி கேட்டுடலாம் அப்படின்னா அங்கே போயிட்டு சேஷாங்க கூப்பிடுறான். கூப்பிட்டு நீங்கள் போட்டிருக்க பவுடர் எனக்கு பிடிச்சிருக்கு, உங்கள்கிட்ட நான் தனியாக பேசணுமே அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கா எல்லாம் கிளம்பு கிளம்புங்க, அவர் என்னதான் பேச கூப்பிட்டுருக்காங்க, நீங்கெல்லாம் வேஸ்ட்டு, கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இவ ஏதோ பெருமையாக போகிறான். அங்கே போனதுமே ஹீரோவும் ஹீரோவோட அசிஸ்டண்ட்டுமே அவங்கள உத்து உத்து பார்த்துட்டு இருக்கானுங்க. பக்கத்தில் போய் ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க அந்த ஸ்மெல் எப்படி இருக்குன்னு. அவன் இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல், இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான பவுடர், வெஸ்டர்ன் ரீஜியனில் கிடைக்கக்கூடியது, இது வந்து ரொம்ப வந்து காமனாலாம் கிடைக்காது, ரொம்ப ரேரு அப்படின்னு புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ, இந்த பெர்ஃப்யூம் பவுடர் அப்போ ஒன்றாடுது அப்படின்னா நான் தேடிட்டு இருக்க போகணும், அப்போ நீயாக தான் இருக்கும் அப்படின்னு உடனே அவன், ஐயோ எனக்கு மேரேஜ் ப்ரொபோசல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா எங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்லுங்கள், ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, நம்ம வேணால் ப்ராப்பராக டேட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோவுக்கு கடுப்பாகி இந்த அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் சிரிப்பாக வருது. ஹீரோனாலலாம் அதுக்கு மேலே முடியல, இந்த திருடிட்டு போன இந்த பெண் கொள்ளைக்காரியை பிடிச்சி ஜெயிலில் போடுங்கடா அப்படின்னு சொல்லிடுறான். எங்க ஹீரோயினும் ஹீரோயினோட அண்ணனும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க போட்ட பிளான் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகி சேஷாங்கும் ஜெயிலுக்குள்ளே போயிட்டா. இவ ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருப்பா. ஏன்னா அவள் வச்சு தூவி விட்ட பவுடர் வந்துட்டு ரொம்ப ரேராக இருக்கும். அதில் ஒரு பார்ட் வந்துட்டு சேஷாங் கிட்ட இருக்குன்னு தெரியும். அதனால தான் இந்த ரூமரையும் பரப்பி விட்டுட்டு எல்லாமே ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் வந்து ஒரு ட்ரெஸ் ஷாப்புக்கு போகிறா. அங்கே போயிட்டு அப்போ தான் பார்த்துருப்பா லூ ஃபேமிலியோட கார்ட் வந்து வெளியே போயிட்டு இருக்கும். என்னது புதுசாக ஐட்டம் வந்திருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன லூ ஃபேமிலி இது ஏதோ கொடுத்துருக்காங்க போலையே அப்படின்னு உடனே, ஆமாம் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் க்ளீன் பண்ண கொடுத்துருக்காங்க, நான் எடுத்துகிட்டு வரேன், உங்களுக்கு புதுசாக நிறைய ஐட்டம்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுக்க போயிடுறாரு. இந்த டைம் அந்த ட்ரெஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ ஹீரோயின் கையில் ஒரு பீஸ் வச்சிருப்பா இல்லையா, அது வந்து ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ல இருந்து கிழிச்சிருப்பா அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் அப்போ. அதை எடுத்து பார்க்குறப்போ இவன் வச்சிருக்க பீஸும் அந்த ட்ரெஸ்ல கிழிஞ்ச பீஸும் ஈக்குவலாக இருக்குது. இது வந்து சேஷாங்கோட ட்ரெஸ்ன்னு தானே நம்ம நினச்சிட்டு இருந்தோம். சேஷாங் இந்த மாதிரி கிழிஞ்ச ட்ரெஸ்லாம் போடணும்னு அவசியமே இல்லையே, அவள் இந்த மாதிரி பண்ண மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஜிஸ்டர் இருக்கும் இல்லையா, அந்த ரெஜிஸ்டரில் பார்க்குறா இது யாருது அப்படின்னு பார்த்தா இது ஜுவரோட ட்ரெஸ்ஸு. ஓகே இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சேஷாங் வேறு ஜெயிலில் இருக்கா இல்லையா, அங்கே இருக்க காவலாளிகளெல்லாம் அடிச்சு போட்டுட்டு ஹீரோயின் உள்ளே போயிட்டு அவளை மிரட்டுறா, மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு யாருன்னே தெரியாத மாதிரி போய் மிரட்டுறா. நிஜமாக சொல்லு, நீ போட்டதுக்கு அப்புறமா நீ போட்ட ட்ரெஸ் எல்லாம் யாருக்கு கொடுப்ப அப்படின்னு உடனே சேஷாங் சொல்கிறான், என்னோட பழைய ட்ரெஸ் எல்லாமே நான் போட்டுக்கவே மாட்டேன், நான் போட்டால் கொஞ்ச நேரத்தில் யாராச்சுக்கும் கொடுத்துருவேன் அப்படின்னும். எக்ஸாக்டாக நீ யாருக்கு கொடுப்பேன்னு நான் கேட்டேன் அப்படின்னதும், ஐயோ அடிக்காதீங்க எனக்கு மறந்துடுச்சு, நான் யோசிக்கிறேன், இருங்கன்னு கேட்டுட்டு ஜுவருக்கு கொடுப்பேன், எல்லாமே நான் ஜுவருக்கே கொடுத்துருவேன், எங்கள் அம்மா ஜுவருக்கு ஒரு புது ட்ரெஸ்லாம் எடுத்து தர மாட்டாங்க, அதனால நான் போட்டுட்டு பழசாகிற ட்ரெஸ் எல்லாம் நான் ஜுவருக்கு தான் கொடுப்பேன் அப்படின்றான். இதை கேட்டதும் ஹீரோயினால் சுத்தமாக தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா அவள் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக நினச்சி ஒரு தங்கச்சியாக பார்க்காம அவளுக்காக வந்து அவள் லைஃபே விட்டு கொடுக்குற அளவுக்கு அவள் ரெடியாக இருந்தான். அப்படி இருந்துமே அவன் ஏன் இப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப அழுதுகிட்டே போறா.
அவன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கையில ஒரு டப்பா மாதிரி ஒண்ணு வச்சு, அதுக்குள்ள பீஸ்லாம் புடிச்சு வச்சு, அத வச்சு தான் நான் இத உன் மூஞ்சில விட்டுருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருப்பா. போற போக்குல அதையும் கீழ போட்டு போயிடுவா. அது எல்லாமே அவள கடிக்க ஆரம்பிச்சுரும். அதெல்லாம் கண்டுக்காம ஹீரோயின் பாட்டுக்கு ரொம்ப சோகமா மலையில நடந்து போயிட்டே இருப்பா. அப்போ ஹீரோயின தேடிட்டு ஹீரோயினோட அண்ணா தான் அந்த மலையில தேடிக்கிட்டே வருவான். வந்து பார்க்குறப்போ இவ நனைஞ்சுட்டே போயிருக்கப்போ, என்னாச்சுன்னு கேட்குறப்போ, நான் என் தங்கச்சியா தான் நெனச்சேன். பட் எனக்குன்னு என் ஃபேமிலில யாருமே சப்போர்ட் பண்றதுக்கு இல்ல. அவள நான் ரொம்ப தப்பா நெனச்சுட்டேன். அவளுக்காக நான் அவ்ளோ சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு அவள கட்டி புடிச்சுட்டு அழுவான். இந்த ட்விஸ்ட்ட எவ்வளோ பேர் கண்டுபிடிச்சீங்கன்னு தெரியல. இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே பெரிய பிள்ளையார் சொல்லி போட்டது இந்த ஜுவல் தான். இது நடந்தது எல்லாத்தையுமே ஜுவல் வந்து ஆன்செஸ்டர் ஹால்ல இருந்து நெனச்சு பார்த்துட்டு இருப்பா. என்னன்னா ஃபர்ஸ்ட்டு ஹீரோயின் கிட்ட தான் வந்து கோஸ்ட் மேரேஜ் பத்தி ஹீரோயினோட அப்பா பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துருவாரா. அடுத்து வந்து யார்கிட்ட கேட்பாங்க அப்டின்னா, இந்த ஜுவல் கிட்ட தான் வந்து கேட்பாரு. நான் எல்லாமே பிளான் பண்ணிட்டேன். நீ ஜஸ்ட் ஓகே மட்டும் சொன்னா போதும் அப்படின்னு உடனே அவ வந்து ஐயோ என்ன கொன்றாதீங்க நான் சாகணும்னு விரும்பல உங்க பொண்ணு இல்லைன்னு எனக்கு தெரியும் ஏன்னா அது வந்து கான்குபைனோட வேற யாரோ ஒரு ஹஸ்பண்டோட முதல் பொண்ணு தான் இவ வந்து ஒண்ணு இவரோட பொண்ணு கிடையாது அதனால தானே என்ன கொல்ல பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்ணிருப்பானா தள்ளி விட்டுருப்பா அவர் கீழே வந்த ஃபோர்ஸ்ல அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு கொஞ்சம் மூச்சு வராம போயிருந்து இருந்தாலுமே இவளுக்கு அவ்வளோ கோவம் சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மாவுக்கு அவளை சுத்தமாவே பிடிக்காது ஏன்னா வேற யாரோ ஒக்க பிறந்ததுனால இவரும் இப்போ வந்து நீ கோஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு எல்லா கோவமும் சேர்ந்து கீழே வந்து அகர்வுட் பவுடர் இருக்கும் அவருக்கு ஆல்ரெடி ஆஸ்துமா ப்ராப்ளம் அந்த அகர்வுட் பவுடர் எடுத்து மூக்கில் வச்சு அமுக்கி பிடிச்சி அவர் அப்படியே துடிக்க துடிக்க கொன்றான் கொலை பண்ணதுக்கு அப்புறமா அந்த அகர்வுட் பவுடர் என்ன பண்ணிடுறா ஒரு பாக்ஸ்ல போட்டுட்டு வந்து சேஷாங் ரூம்ல வச்சிடுறா இதெல்லாம் ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டு சேஷாங் தான் எல்லாம் பண்ணிட்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பா அவன் ஏன் சேஷாங் மாட்டி விட்டுருப்பா அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு சேஷாங்னா ரொம்ப பிடிக்கும் அவ என்னதான் பிரச்சனையில மாட்டிக்கிட்டாலோ இது எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலுமே அவங்க கண்டிப்பா காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லி அங்க வச்சிடுறா ஆனா லூயலன் நான் உன்னை வந்து கொல்லணும்னு நினைக்கவே இல்லை நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன் நீ தப்பிச்சு போ அப்படின்னு உனக்கு எல்லாமே பிளான் பண்ணி செட்டப் பண்ணி கொடுத்தேன் ஆனால் நீ செத்து போகணும்னு நீ நினச்சதுனால திருப்பி வந்து ஒவ்வொன்றா நீ கிளற ஆரம்பிச்ச இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்ச நான் மாட்டிக்க கூடாது அப்படின்னு அன்னைக்கு நீ தீயில எரிஞ்சிட்டு இருக்கப்போ அப்போ நீ மயக்கத்துல இருந்த பக்கத்துல ஒரு கட்டை எடுத்து உன் மூஞ்சிலேயே அடிச்சேன் அதுக்கப்புறமா எல்லாமே இடிஞ்சு விழுக ஆரம்பிச்சதுக்கப்புறம் நானும் வந்துட்டேன் இதுதான் ஆக்சுவலாக நடந்திருக்கு இப்போ இந்த சேஷாங்கையும் ஹீரோ ஏதோ கேஸ் விஷயமா பிடிச்சி ஜெயிலில் போட்டாரு இப்போ லோ ஃபேமிலி எல்லாமே நான் தான் எல்லாத்துக்குமே நான் தான் அப்படின்னு சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்கா அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோவோட அசிஸ்டண்ட்டும் என்ன சேஷாங்கோட மூஞ்சி இப்போ பரவாயில்லையா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோ கரெக்டாக பிடிச்சிடுறான் அப்போ கண்டிப்பா யாரோ வேணும்னே தான் சேஷாங்க மாட்டி விட்டுருக்காங்க சேஷாங்கும் அந்த கொள்ளைக்காரிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு அதனாலதான் வேணும்னே இந்த ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதை அவ மேல திருப்பி விட பிளான் பண்ணியிருக்காங்கன்னு ஹீரோ கரெக்டா பிடிச்சிடுறான் அப்போ ஒருத்தர் ஓடி வந்து சார் ஜெயில் பக்கத்துல வந்து இந்த ஒரு ஃபுட் பிரிண்ட் கிடைச்சது கண்டிப்பா இது கொள்ளைக்காரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பாக்குறாங்க இது வந்து எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணுறது கிடையாது சரி ஷூ கடையில் கொடுத்து இதை விசாரிங்க யாருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இங்கே நம்ம ஹீரோயினோட அண்ணா ஒரு பிஸ்னஸ் விஷயமா கொஞ்சம் வெளியே போகிறார் போல அதனால ஹீரோயின் கிட்ட எந்த வெஞ்சன்ஸுமே பண்ணாத ஏன்னா வந்து ஜுவர் ரொம்ப கன்னிங்கான ஒரு பொண்ணு எது வேணாலும் பண்ணலாம் தயவு செஞ்சு நீ சேஃபாரு நான் வர வரைக்கும் எதுவும் பண்ணாத அப்படின்னு அதெல்லாம் பிரச்சனை இல்லை எனக்கு பிளான் இருக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உடனே ஓகே நீ சேஃபாரு அப்பாவையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்புறான் இங்க சேஷாங்கோட மூஞ்சில ஃபுல்லா அந்த பீஸ் கடிச்சிச்சு அப்படிங்கிற நியூஸ் கேட்டதுமே இந்த கான்குபைன் பயத்துல மயங்கி விழுந்துடுறான் அதுல இருந்தே இந்த ஜுவர் தான் இந்த கான்குபைனை ரொம்ப நல்லவ மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா இந்த கான்குபைன் கண்ணை முழிச்சதுமே சேஷாங்க எங்க நீ ஏன் இங்க இருக்க வெளியே போ அப்படின்னு சொல்லி கோவப்படுறா உடனே கோவப்படாதீங்க இந்தாங்க சூப் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப் கொடுக்குறான்னு போறா அந்த சூப் ரெட் கலர்ல இருக்கு என்ன பாய்சன் போடலான்னு பாக்குறியா யாருக்கிட்ட ஏமாத்துற வெளியே போ அப்படின்னு சொல்லி அவளை தள்ளி விட்டு வெளியே அனுப்பி விட்டுறா அப்போ அங்க இருக்க மெய்டு மேம் அவங்க மேல கோவப்படாதீங்க மருத்துவர் தான் சொன்னாரு யாராவது ரத்த சொந்தம் அவங்களுக்கு ரத்தம் வந்து சூப்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா சீக்கிரமா சரியாயிரும்னு மருத்துவர் சொன்னாங்க அதனாலதான் இவ்வளவு நாள் அவங்க ரத்தத்தை கொடுத்து உங்களை காப்பாத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னதுமே அவளுக்கு இவ மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துருது இவளும் அழுதுட்டே வெளியே போற மாதிரி சீன் போடுறா வெளியே போனதும் எப்படியும் யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை கூட்டு தான் போக போறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போவே பின்னாடி இருந்து ஒரு மெய்டு வந்து மேம் உங்களை கான்குபைன் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே சிரிச்சுட்டே அப்படியே திரும்புறப்ப சோகமா திரும்புறா அவன் அங்க அழுதுட்டே போயிட்டு இந்த கான்குபைன் கிட்ட நீங்க என்ன சின்ன வயசுல இருந்தே என்னை வந்து நீங்க கண்டுகிட்டதே கிடையாது இப்போ வச்சு நீங்க என்ன கண்டுப்பீங்க அப்படின்னு நினைச்சுதான் நான் உங்களை ஒவ்வொரு விஷயத்துலயும் நான் பெஸ்டா காட்டணும்னு நினைக்கிறேன் ஆனா நீங்க என்ன பாத்துக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படி இப்படின்னு அழுத உடனே அந்த கான்குபைனே நம்பிடுறா இவ உண்மையாதான் அப்படி பண்றா போல அப்படின்னு அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து இந்த ஜெயில இருந்து ஒரு ஃபுட் பிரிண்ட் கிடைச்சிருக்கும்ல அது யாரு அப்படின்னு சொல்லி தேடிட்டு வர சொல்லி அவனோட ஆள் அனுப்பிச்சிருப்பான் ஷூ கடைக்கு
அவரும் போயிட்டு சில லிஸ்ட் எடுத்துட்டு வராரு. அந்த லிஸ்ட்ல பார்த்தா சென்ட் அண்ட் சிக் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பேர் இருக்கு. பார்த்ததுமே, "நீ திருப்பி திருப்பி என் வழியில கிராஸ் பண்ற. உன் மேல சந்தேகம் அதிகமாயிட்டே போகுது" அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. தனித்தனியா இருக்கப்பவே இந்த கான்குபைனும், ஜூவரும் பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த 2 மாஸ்டர் மைண்டும் சேர்ந்து இந்த ஹீரோயினுக்கு என்னென்ன பிரச்சனை குடுக்க போறாங்க அப்படிங்கிறது அப்கமிங் எபிசோட்ல தெரிய போகுது. அது எப்படி ஹீரோயின் டேக்கிள் பண்ண போறா அப்படிங்கிறதுமே அப்கமிங் எபிசோட்ல இருக்கும். நீங்க பண்ண வேண்டியது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.